ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையுமுறையாடு, உரல் உருள்முறையாடு, வீடு இடியுமுறையாடு. ரைட்டு, மேற்கு, கிழக்க, தெற்கு பூரா ஏன் வண்டிங்க. நான் தாண்டா ஒன்ன தூக்கி இருக்கேன். இப்ப பேசலாமா? டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. தமிழ்நாட்டை காப்பாத்துக்கு நான் வந்துட்டேன். அடுத்த முதலமைச்சர் நான் தான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் 2 வருஷம் பொறுத்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டை மீட்டு உங்க கையில தாரதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை. பண்ணி நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. எப்படி இருக்கீங்க? இது எப்படி இருக்கணுமோ அது அப்படியே ஒரு பொண்ணு நம்மளை பாக்குறதுனாலயோ சிரிக்கிறதுனாலயோ இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவதே வார்த்தை பேசுறதுனாலயோ அது நம்ம காதல்னு தப்பா நினைச்சு கூடாது. அவ மனசுல நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரியற வரைக்கும். தகுதி வெட்டி, இந்த சிச்சுவேஷன்ல இந்த விளக்கு ரொம்ப தேவையாடா. என்ன பண்ற? ஒரு ஃபங்க்ஷன் போறேன், பொக்கே வாங்க மறந்துட்டேன். அதான் உன்னை தூக்கிட்டு போலான்னு. சுத்த போத்திட்டு போடா என் சுன்னி. கவனித்தீரா? எதையுமே சுத்த போத்திட்டு போடா என் சுன்னி. ஐயா, சரியான பஜார் ஏற்ப போல இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டி மேல இடிச்சா என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. கள்ள நோட்டு அடிச்சு கை மாத்தும் போது என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு? இதுவும் பழமொழி இல்ல. ப்ளீஸ் கீதா, ப்ளீஸ் கீதா, வேலை மட்டும் சொல்லாத கீதா. ப்ளீஸ் கீதா, தெரியாம படிச்சிருக்கேன். ஆமா, நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கீதா எவ்வளவு வேணா அடி கீதா, வேலை மட்டும் சொல்லாத கீதா. ப்ளீஸ் கீதா, ப்ளீஸ் கீதா. நீ தொட்டு பேச சீக்கிரம் விட்டு போகும் ஏன் ஜோரம். வெட்டி கதை பேச வேணாம் வாடா. நான் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவே போல பாய விரிக்கிறேன், உனக்கு விருந்து வைக்கிறேன். முழுசா என்ன தின்னு புட்டு போடா. நீ எதுக்கு தயங்கி?
ஏ என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். என் நூலகம் உன்னை சுற்றுது சட்டை பையில். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா. டேய் எங்கட வம்பு வச்சுக்காதீங்க. எங்க ஐயா பட்டைய போட்டாரு. இனி எத்தனை பேரு அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? கொட்டைய புதுக்க போறாரு திருடா. எங்கட வம்பு வச்சுக்காதீங்க, தேவையில்லாம கமெண்ட் பண்ணாதீங்க. ஐயா பேசுங்க. ஆமாப்பா. மீரா பல் ஓஷ் மீரா பல்லு தெரியற மாதிரி மாத்திரம் சிரிக்காத மீரா. அடி வேலைக்கார அலுங்காம அழ போற. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. அடியே மனநில் நானி. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போ. எல்லாம் பார்த்தா என் பொஞ்சாதிய மாதிரியே தெரியுது. இது என்ன? ஒத்தருவாய் வேணாவும் மனப்பத்தட்டும் வேணும். நோ எப்படின்னா கீரை? நான் நல்லா கீரைப்பா. மதுர வீரன் தானே. நீ நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எங்களுக்கு என்னடா? நாங்க கீரையை கேட்டோம்டா. அவனே சபாஸ் சபாஸ். வாழைக்கீரை இருக்குதா? வாழ்றதுக்குன்னா கீரை இல்லப்பா. எவ்வளவு பெரிய புளித்தியா இருந்தாலும் ஒரு நாள் செத்து தானே ஆகணும். என் பேர அடி மதுர வீரன் தானே. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுவும் இழுத்து முடுன சேலை, இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி. கண்ணே உனக்காகத்தான் மனசுக்குள்ள உன்னை இந்த இடத்துல நிறுத்தணும்னு உன்னை பார்த்தன்னைக்கே முடிவு பண்ணிட்டா. சோலி முடிச்சு.
இடத்தில் சுகம் மிக அதிகம். அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ணக்கூடாது. நல்லா ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுல இவளுகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏய் என்ன பண்ற? எங்க நிலைமை அப்படி.